ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தகவல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, இவங்க வீட்டில் இருக்கிறதுனால நேற்றுன்னு ஒரு டாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதனால் அதை பற்றி கூட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பொதுவாக இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் வேணும்னா கண்டிப்பாக வேணும். நம்மளாம் சின்ன பிள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கெல்லாம் வந்து திருவிழா டைமிங்கில் தான் நம்ம வந்து ஏதாவது கடைகள், திருவிழா கடைக்கு போனோம்னா மிஞ்சி போனால் 10 ரூபா பொம்மையோ அல்லது மிஞ்சி போனால் அதிகபட்சம் 50 ரூபா, அதுக்கு மேலே நம்ம வாங்கியிருப்போமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளோதான் வாங்கி கொடுப்பாங்க. அந்த திருவிழா கடைகளில் ஒரு வளையலோ பாசியோ தோடோ அல்லது ஏதாவது குட்டி குட்டி பொம்மைகளோ மண்ணில் செஞ்ச மண் பாண்டங்கள் பொம்மைகள் இந்த மாதிரி தான் நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் இருந்துச்சு அந்த காலங்களில். ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற பொருட்களை வச்சுட்டு நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இன்றைக்கி எப்படி டிவி பார்க்குறாங்க, நிறைய ஆட்ஸ் வருது, மொபைல் பார்க்குறாங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க, அதில் நிறைய ஆட்ஸ் வருது. பார்த்தோன்னே இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். அதே மாதிரி ஆன்லைனில் ஷாப்பிங்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ என்னென்னமோ இன்னும் நிறைய அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்க ஓரளவுக்கு இப்போ எல்லா பசங்களும், அதாவது 3rd ஸ்டாண்டர்டில் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களே மொபைல் நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. 1st ஸ்டாண்டர்ட் விடுங்க, ப்ரீகேஜி போகிறவனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோன் யூஸ் பண்ணுறான். தூக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க இப்படி இந்த ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரியான நிறைய வீடியோஸ்லாம் நம்மளுமே வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு காரணம் வந்து யாரை தப்பு சொல்கிறதுனே சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி இந்த ஃபோன் இல்லைன்னா உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காலையில் எந்திரிச்சோன்னே இந்த ஃபோனில் தான் அலாரம் வச்சுட்டு எந்திரிக்கிறோம். நைட்டு தூங்கும் போதும் இந்த ஃபோன் மூஞ்சியில் முழிச்சிட்டு தான் நம்ம படுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி காலங்கள் வந்து அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ வந்து பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறோன்னா, அவங்க வந்து பார்த்துட்டு கேட்டோடனே ஐயோ நம்ம பிள்ளை கேட்டால் நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் நம்ம வாங்கலை, அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைக்காவது எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆமாம் நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். அப்படி தான் நானும் இருந்தேன் ஒரு கட்டங்கள் வரைக்குமே. பட் இப்போ அந்த இதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஏன் அந்த ரீசன் அப்படின்னா, நான் வந்து ஒரு அதான் சொன்னேன் 3 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. பெரிய ஸ்ட்ரகிள். அது வரைக்கும் என் பையனோ பொண்ணோ என்ன கேட்டாலும், அவங்க கேட்குற திங்ஸோ அது எதுவாக இருந்தாலும் என்னோடய சக்திக்கு மீறி அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ கேட்குறத நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவேன். அதை வாங்கி கொடுத்தால்தான் எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். ஆனால் ஒரு வருஷ காலமாக அவங்க ஆசைப்படவும் இல்லை. ஏன்னா என்னை ரெக்கவர் பண்ணுறதுலேயே அவங்களுடைய டைமிங் எல்லாமே போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் கூட முடியாமல் போயிருச்சு. ஸோ அப்போ வந்து ஒரே டைமில் எல்லாமே ஷட் டவுன் ஆன மாதிரி இருக்கும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு விஷயம் கேட்குறான்னா அதை வாங்கி கொடுக்கணும். கொடுத்துட்டு இதனால் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஒன்ஸ் அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம்னா அடுத்து அவங்க கேட்டு நம்ம வாங்கி கொடுக்கலைன்னா கூட அதை வந்து அவங்களால வந்து புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.